நான் இந்த நாளில் நீங்கள் பொருளாதாரத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 2 வழிகளை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பணத்தை பற்றி பேசுகிறனால நீங்கள் பணக்காரன் ஆகறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை பணக்காரர் ஆக்குவதற்கு நீங்கள் தகுதியுள்ளவங்களாக மாறுங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் பணக்காரன் ஆகறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்கான தகுதியை என்ன பண்ணிக்கங்க, உங்களுக்குள்ள வளர்த்திக்குங்க. ஆகவே 2 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வெள்ளோட்டமாக ஒரு செய்தியை ஒன்று சொல்லிட்டு அந்த 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தினல் விசேஷமான புஸ்தகம். அது ஒரு மகிமையான ஒரு புஸ்தகம். ஆனால் அதை படிச்சுட்டு நீங்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. என்ன சொன்னாங்க? அவங்க பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்களை பற்றி அங்கே எழுதியிருக்கிறார். அங்கே அந்த 4 ஜீவன்கள் அவர் பார்க்கும்போது அந்த 4 ஜீவன்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த தரிசனத்தில். அது என்ன பண்ணுதுங்களா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மறுபடியும் அதேதான் ரிப்பீட். இந்த ஒரே சென்டென்ஸை என்ன பண்றாங்களா? எவ்வளவு நேரம்? இரவும் பகலும். எங்க? பரலோகத்தில். அந்த 4 ஜீவன்கள் என்னெல்லாம் சொல்லி ஆராதிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறா, நிறைய சொல்லி ஆராதிச்சிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லவல்ல. ஆனால் அந்த 4 ஜீவன்கள் என்ன சொல்கிறாங்க? சத்தமாக சொல்லுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் துதித்துக் கொண்டிருந்தன. அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. மேலும் அது மட்டும் இல்ல, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது இது மட்டும் இல்ல, சொல்றது மட்டும் இல்ல, அவருக்கு என்ன கொடுத்தாங்க? மகிமையை கொடுத்தாங்க, கனத்தை கொடுத்தாங்க, ஸ்தோத்திரங்களை கொடுத்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்துக்குள்ள வாழ்ற நாமும் இதே போல செய்ய வேண்டும். சத்தமா சொல்லுங்க. இதே போல மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் அவருக்கு செலுத்தி இரவும் பகலும் தூங்காம உங்களுக்கு எப்பெல்லாம் கான்சியஸ் இருக்கோ, உங்களால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நீங்க அவருக்கு என்ன செய்யுங்க? மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் துதியையும் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்றேன். நாம வேதத்திலிருந்து இந்த பூலோகத்தில் இருக்கும்போது நாம நிறைய சொல்லி துதிக்கலாம். இப்ப நாம என்ன சொல்லி துதிக்கணும்? அப்படி செஞ்சா என்ன நம்ம வாழ்க்கையில நடக்கும்? நடந்து இருக்குது, நடக்கும்ல, என்ன நடந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வேதத்துல பார்க்க போறோம். ஆமா, முன்கூட்டியே தீர்க்க தரிசனமா 107வது சங்கீதத்துல தாவீது சொல்லிட்டார்.
107வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும். வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர்லையும் சொன்னேன் நான். முதல் 3 வசனங்கள் 107வது சங்கீதம் முதல் 3 வசனம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவர் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்ல கடவர்கள்? அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல கடவர்கள். நீங்க என்ன பண்ணணுமா? நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களா? சத்துருவின் பிடியிலிருந்து வெளியே வந்திருக்கீங்களா? 4 திசையிலிருந்து கொண்டு வந்து இங்க சேர்த்தி இருக்கிறாரா? ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க தானே, நமக்கு தானே அந்த வசனம் சொல்லியிருக்கு. ஆமென். எனக்கு தான் சொல்லியிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. அப்போ நான் என்ன சொல்லணும்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எவ்வளவு தடவை சொல்லலாம்? எவ்வளவு தடவை சொல்லலாம்? பரலோகத்திலேயே இரவும் பகலும் ஓய்வில்லாம சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பூலோகத்திலையும் நான் என்ன பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நான் நடக்கும் போதும், நான் எந்திரிக்கும் போதும், நான் உட்காரும் போதும், அப்புறம் குழந்தைக்கு பாடம் சொல்லி தரும் போதும், சாப்பிடும் போதும், எப்பெல்லாம் எனக்கு கான்சியஸ்னு ஒன்று இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம வாயில் என்ன வரணும்? கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா தேவன் உங்க கூடவே இருந்துகிட்டே இருப்பார். பிரசன்னம் இருந்துகிட்டே இருக்கும், அபிஷேகம் கூடிக்கிட்டே இருக்கும். சார் இதை சொல்லலைன்னா இருக்க மாட்டாரா சார்? சந்தேகம் வரும். ஒரு வேலை இது சொன்னா தான் இருப்பாரா? அவர் சொல்லிட்டார், ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பர்யந்த சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு அவர் வாக்கு பண்ணினதுனால அவங்க கூட இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவரை மகிமைப்படுத்துறதுக்காகவும் கனப்படுத்துறதுக்காகவும் அவரை ஸ்தோத்தரிப்பதற்காகவும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையினால தாங்க நம்ம நிக்கிறோம். அவர் கிருபையினால தான் நம்ம சாப்பிட்டது ஜீரணமாகுது. எவ்வளவு அழகா அந்த குடலை ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறார். அது எவ்வளவு அழகா இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லவர், அது அவருடைய கிருபை. கிருபை சத்தமா சொல்லுங்க. ஆமா, அவருடைய கிருபை. கிருபை. ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன சொல்லணும் மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இப்படி சொல்லி ஒரு மனுஷன், ஒரு ராஜ்யம் திரளான செல்வங்களை கொள்ளையாடுனாங்க. அதை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக்குங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. எத்தனை பேர் வராங்க? 4 ராஜாக்கள். 3 பேர் நினைக்கிறேன். மோவாப், அம்மோனியர், அவங்களுக்கு அப்புறத்தில் இருக்கிற சேயீர் தேசத்தார் நினைக்கிறேன் நான். மனுஷங்க வர்றாங்க. சரி, வரட்டும். இப்போ யுத்தத்துக்கு யோசபாத்துக்கு நேராக வர்றாங்க. இப்போ யோசபாத்துக்கிட்ட சில தகவலை சொல்றாங்க. நமக்கு சிலர் தகவலை சொல்லுவாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட்டா. அப்ப என்ன பண்ணுது? பயம் வருது. தயவு செஞ்சு
உங்கள் காதால் உங்களை பயமுறுத்துகிற மாதிரி எந்த செய்தி வந்தாலும் சரி, உங்களுடைய மனசுக்குள்ள பயமுறுத்துகிற மாதிரி தோன்றினாலும் சரி, அதை என்ன பண்ணக்கூடாது? நம்ப கூடாது. அதை மாற்றுவதற்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. அதனால் மெடிக்கல் ரிப்போர்ட்டை எல்லாம் பெருசாக தூக்கிட்டு என்ன செய்ய தேவையில்லை, அலைய தேவையில்லை. அதை விட இந்த ரிப்போர்ட்டு பெருசு. ஆமென் சொல்லுங்க. ஆனால் நம்ம என்னன்னா, என்னதான் சொல்லுங்க, அந்த பிரச்சனையும் அந்த சூழ்நிலையும் வரும்போது நமக்கு எது பெருசாக தெரியுது? வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ டாக்டர் ரிப்போர்ட்டை நம்பக்கூடாதா சார்? அதை நம்பலினாலும் செத்து போயிடுவீங்க. என்ன பண்ணணும்? நம்ப வேண்டிய இடத்துல நம்ப வேண்டிய அளவுக்கு நம்புங்க. ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிப்பது இல்லை என்பதை முடிவு பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். கவனிங்களேன். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, என்ன உமக்கு விரோதமான ஒரு வார்த்தை சொல்லாம போதும், இன்னொரு வார்த்தையை கூடுதலாக போட்டு என்ன ஏ அப்படி இப்படி சொல்லியிருப்பேன், ஏராளமான அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ராஜா அப்படியே ஒரு பெருசு கூட்டம், ஏராளமான கூட்டம், அவ்வளோதான். ராஜாவுக்கு இப்போ என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. போன வாரமே சொன்னா, மனதை திருப்புங்க. எங்கிருந்து திருப்பணும்? பயத்திலிருந்து திருப்பணும். இன்னைக்கு நம்ம வியாதியை நினச்சி, நம்ம எதிர்காலத்தை நினச்சி பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் நம்மோடு கூட இருக்க. என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. பாட்டை மட்டும் பாடுறோம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை, பயப்படக்கூடாது. ஆமாம், யோசபாத் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த கேட்ட உடனே பயந்து கர்த்தரை தேடுகிறது. அடுத்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பயத்தில் அப்படியே ஒரு வாழல என்ன பண்றாருங்க? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இப்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஆர்லிஸ் கொடுக்கணும், பூஸ்ட் கொடுக்கணும், சத்தான ஆகாரத்தை கொடுத்து அவங்கள பயிற்சி பண்ணி யுத்தத்துக்கு என்ன பண்ணணும்? ரெடி பண்ணணும். இதுதான் உலகம். ஆமென். ஆனா யோசபாத் என்ன பண்ணாரு? எல்லாரும் பட்டினி போடுங்கடா. போர் வீரனா இருந்தாலும் சரி, நீ தளபதியா இருந்தாலும் சரி, நீ சிப்பாயா இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணணும்? உன் பலத்தையெல்லாம் இப்ப முறுக்காத, மீசைய முறுக்காத. ஸ்தோத்திரம். இப்ப நீ பட்டினி போட்டு யாரை நோக்கி பாரு? கர்த்தர். உனக்கு கர்த்தர் தான் யுத்தம் பண்ணணும். ஆமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க? உபவாசம் போட வைக்கிறான். உபவாசம் போட சொல்றார். ஆண்டவரை தேடுறாங்க. இப்போ அவங்களுக்கு தீர்க்க தரிசன சத்தம் வருது. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்குங்க. ஏன்னா நான் நேரமாக முடிக்கணும் பார்த்தீங்களா? ஆமாம், 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. என்ன சொல்றாரு? எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். நல்லா கவனிங்க. எதற்கு பலன் இல்லை. இப்ப நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். இந்த பிரச்சனைய
எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதை சமாளிக்கிறதுக்கு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்றோம் சொல்லுங்க? நாம என்ன பண்றோம்? மனுஷீகமா எதையாவது செஞ்சு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான காரியத்துல நம்ம இறங்கிடுறோம். நான் என்ன சொல்றேன் உங்களை சொல்லல. பலன் இல்ல, சாமர்த்தியம் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால எதையாவது ஒண்ணு செஞ்சு போடுறேன். செஞ்சுபிட்டு அப்புறம் வருத்தப்படுறது, ஐயோ இப்படி பண்ணிவிட்டனே, இப்படி செஞ்சுப்பட்டனே, இப்படி பேசிப்பட்டனே. ஆனா யோசபாத்து யாரை நோக்கி பார்த்தா, நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா, அதனால எதையோ ஒண்ணு நான் செய்யல, எங்க கண்கள் உம்மையே நோக்குகிறது. அல்லேலூயா. நம்ம ஏன் நிறைய நேரத்துல தோல்வியில போயிடுறோம் தெரியுமா? சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கறமே. காத்தால எந்திரிச்சோன்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோங்க, நாங்கள் பைபிள் படிக்கிறோங்க. சத்தமா சொல்லுங்க சொல்றவங்க. அவர் பேசுறதுக்குள்ள, அவர் ஆலோசனை சொல்றதுக்குள்ள, அவர் அதற்கான வழியை திறக்கிறதுக்கு முன்னால நம்ம முந்திரி கொட்டை மாதிரி எதையாவது ஒன்று பேசி எதையாவது ஒன்று செஞ்சு நாம் என்ன பண்ணிக்கிறோம், போய் மாட்டிக்கிறோம். நான் உங்களை சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன், மாட்டிக்கிறேன். எதுக்கும் அவங்கள நான் சொல்லிட்டு அப்படி செய்ய கூட. அவரை நோக்கி பார்க்குறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவரை நோக்கியே பார்க்க. அவர் பேசினதுக்கு பிற்பாடு அவர் என்ன சொல்றாரோ செய்ய சொல்றாரோ அதை நாம செஞ்சா நமக்கு வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. இப்ப பாருங்க, அவர் நோக்கி பார்த்த உடனே நீங்க வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை முழுசும் நீங்க வீட்டில் தயவு செஞ்சு போய் படிச்சிருங்க. படிக்காதவங்க என்ன 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தை முழுசும் போய் படிச்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வசனத்தை நான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆமா. இப்போ பாருங்களேன், தீர்க்க தரிசனமெல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு. நீங்கள் பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, நீங்கள் வேடிக்கை தான் பார்ப்பீங்க, நான் தான் உங்களுக்கு முன்னால் போவேன் அப்படின்னு நிறைய கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு மனுஷன் மூலமாக, ஆவியானவர் இறங்கி ஒரு மனுஷன் மூலமாக பேசுகிறாரு. பேசி முடித்ததுக்கு பிற்பாடு 21ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 21வது வசனம், 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, ஜனத்தோட ஆலோசனை, சொல்லுங்க, யாரோட ஆலோசனை பண்றாரு? சுயமா செயல்பட்டாரா? இப்ப வார்த்தை வந்துருச்சுல்ல, வார்த்தை வந்துருச்சா இல்லையா? அவருக்கு வந்துருச்சு. முன்னால பகுதி படிச்சாதான் தெரியும் அவருக்கு வார்த்தை வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சுல்ல. இப்ப அவர் என்ன பண்ணலாம்? அவரே ராஜா தானே அவரு. அவர் யாரு? ராஜா. அவரே என்ன பண்ணலாம்? செயல்படலாம்ல. சொல்லுங்க. செயல்பட அவர் யாரா தடை பண்ணுவாங்களா? இல்ல. ஆனா அவர் என்ன பண்றாரு? ஆலோசனை பண்றாரு. சொல்லுங்க. நாம 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 அப்படி நம்மள அப்படியே யோசிப்போம். நாம எத்தனை பேர்த்தோட ஆலோசனை பண்றீங்க? சொல்லுங்க. உட்காந்து பிள்ளைங்களோட கேட்குறீங்களா? கணவன் மனைவிட்ட ஆலோசனை பண்றீங்களா? சொல்லுங்கய்யா. இல்ல இல்ல. தோல்வி இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வர்றதுக்கு காரணம். எந்த காரியத்தை செஞ்சாலும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மனுஷனை ஆண்டவர் கணவனும் மனைவியா படைச்சு வச்ச உடனே அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் இசைந்திருப்பார்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இசைந்திருப்பார்கள் அப்படின்னா என்ன? இப்படி பேர் நிறைய பேர் நீங்கள் வந்து இப்போ 2 மாட்டு வண்டி ஏர்போர்ட் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாடு முன்னால் போகுது, ஒரு மாடு பின்னால் போகுது.
என்ன ஆகும்? ராஜேந்திரன் பிரதங்க வாங்க, முன்னால் வாங்க, உங்களுக்கெல்லாம் டெமோ பண்ணியே காமிச்சிடலாம். இப்போ 2 மாடு, இந்த 2ம் ஆமாம். இப்போ என்ன பண்ணிச்சு, 2 பேர் முளை என்ன வச்சுருக்குது? நொகம் வச்சுருக்குது. பின்னால் இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? ஓட்டுறாரு. இப்போ 2ம் சமமாக நடந்து போனால் அந்த வண்டி எப்படி போவோம்? கரெக்டாக போவோம். நான் நின்றுக்கிறேன், இவர் மட்டும் போகிறாரு, வண்டி என்ன ஆயிரும்? போங்க, சுற்றிக்கிட்டே இருங்க, நான் எங்கேயுமே போகல. இப்போ வண்டி அங்கேயே தான் இருக்கும், அது ஊர் போய் சேராது. ஸ்தோத்திரம். குடும்பம் அப்படி தான் இருக்குது. இப்போ உங்கள் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு யோசிங்க, யோசிங்க, யோசிங்க. எப்படி ஆசீர்வாதப்பட்டிருக்கிறது? தேவன் எந்த நோக்கத்திற்காக உங்களை கணவனும் மனைவியுமா குடும்பமா பிள்ளைகளா குட்டிகளா இணைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை முதலாவது நிறைவேற்றுங்கள். ஒருவேளை நீங்க ரொம்ப அறிவில் மிகுந்து இருக்கலாம். அறிவு பெருத்தவன் நானா சொன்னேன், வசனம் சொல்லியிருக்கா? சரி, சந்தோஷம். அதனால அறிவு பெருத்து நோவை பெருத்துக்காதீங்க. நோவுனா வேதனை. உங்க அறிவை பயன்படுத்தி உங்க குடும்பத்துக்குள்ள வேதனையை தயவு செஞ்சு என்ன பண்ணிக்காதீங்க, உண்டாக்காதீங்க. உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குங்க செய்வார் ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? ரோட்ல போறவனுக்கு செய்வாரு. நீங்க அவருடைய பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? வெளியில் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை விட நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. வெளியில போய் சொல்ல முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் சீர்திருத்த வேண்டியதை சீர்திருத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளே உலாவுகிற தேவன் அவர். ஆமா, ஆதாமி ஏவாளையும் படைச்சு வச்சுட்டு அவர் ஓடி போயிடல பரலோகத்துக்கு. ஒவ்வொரு நாள் என்ன பண்ணாருங்க? குளிர்ச்சியான வேலையில அந்த தோட்டத்துக்குள்ள வந்து அவங்களோட உலாவினார். ஆமா, நல்லா கவனிங்க. எப்ப சாத்தான் உள்ள பூந்தானோ அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? விரிசல் வந்துருச்சு. அப்ப நீங்க ஒருமனப்படாம இருக்கீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள யார் உலாவிக்கிட்டு இருக்கிறா? நான் சொல்லல, அதையும் நீங்களே தான் சொன்னீங்க. நீங்க எல்லா விஷயத்திலும் ஒருமனப்பட்டு இருக்கீங்கன்னா அங்க யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். யார்? நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால நீங்க நான் ஊழியம் திரும்ப சொல்றேன், நான்லாம் ஊழியம் செய்யறதுனால என் மனைவி விட எனக்கு பைபிள் நிறைய தெரியும் அப்படிங்கிறதுனால என் மனைவியை புறக்கணிச்சுட்டு நான் உன்னை செஞ்சேன்னா கர்த்தர் அதை சத்தியமா என்ன பண்ண மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார். இல்ல, என் மனைவி ரொம்ப ஜெபம் பண்றான், நானாவது 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிறேன், அவன் 4 மணிக்கே சில நேரத்துக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிறா. ஒரு நாள் பார்க்குறேன் 12 மணிக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நான் இப்படி ஜெபம் பண்றேன், நீ 7 மணி வரைக்கும் தூங்குற, நான் தான் ஜெபத்தில் கெட்டிக்காரி அப்படின்னு சொல்லி அவங்க எதையாவது ஒன்று எனக்கு தெரியாம செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் என்ன ஆகாது? வாய்க்காது, ஆசீர்வதிக்க. அதை கர்த்தர் வாய்க்க பண்ண மாட்டார். சில விஷயங்கள் நடக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. இது எல்லாம் யோசபாத்துக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்றாருங்க? மக்களை கூட்டி என்ன பண்றாருங்க? ஆலோசனை பண்ணுகிறார், ஒருமனப்படுகிறார். சத்தமா சொல்லுங்க, ஜனங்களோடு இவர் என்ன பண்றாருங்க? இங்க யாராவது ராஜாக்கள் இருந்தா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தெரியாம சொல்றார். ராஜா யோசபாத்து மாதிரி நான் தான் நாட்டுக்கு ராஜா. வீட்டுக்கு ராஜாவா? வீட்டுக்கு நீங்க தான் ராஜா. அப்ப ராஜாவா இருந்தா என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, ஆலோசனை பண்ணணும். உடன்படலையா? உட்கார்ந்துருங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு, 100க்கு 100 கர்த்தரே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாருங்க? கொடுத்திருக்கிறார். அது நல்ல முடிவு. ஆனா குடும்பத்தில் ஒத்துழைக்கலைன்னா நீங்க அது உடனே செய்யக்கூடாது. நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இந்த வழி என்ன பண்ணுங்க, எனக்கு வாய்க்க பண்ண கொடுக்க என் மனைவி கிட்ட என்ன பண்ணுங்க, பேசுங்கன்னு சொல்லணும். ஏன்னா அது ஒரு ஊழியமா இருக்கலாம், அது ஒரு காரியமா இருக்கலாம். நாளைக்கு அந்த இடத்துல வந்து நிற்க வேண்டியது யாரு?
உங்கள் கூட இருக்கிறவங்க நிற்கணும். அப்போ தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதை திட்டத்தை கொடுத்தாருன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, அவங்களே அந்த வழிக்கு கொண்டு வருவார். நம்ம பெரும்பாலும் தப்பான முடிவையே எடுத்துவிட்டு மனைவி என் கூட என்ன பண்ணுறதில்ல, ஒத்துழைக்கிறதில்ல. என் புருஷன் என் கூட ஒத்துழைக்கிறதில்ல. என் பையன் என் கூட, நம்ம வழி சரியில்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. 21 வாசிங்க, 21 படிங்கம்மா. பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக, யாருக்கு முன்னால? போர் சேவகர்களுக்கு முன்பதாக, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடவும் மேல அதுதான் பாடகர்களை நிறுத்தினான். யாருக்கு முன்னால? ராணுவத்துக்கு முன்னால யார் நிக்கிறா? பாட்டு பாடுறவங்க நிக்கிறாங்க. சண்டை போடுறது யாரு? யுத்தம் பண்றது யாரு? போர் வீரர்கள். இப்ப யாரு முன்னால போகணும்? போர் வீரர்கள் தான் முன்னால போகணும். ஆனா இவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி, இது நமக்கு கர்த்தர் செய்யற யுத்தம், ஆகவே நாம என்ன பண்ணக்கூடாது, இந்த வீரர்களை நம்பக்கூடாது, கர்த்தரை தான் நம்பணும்னு சொல்லி ஒரு பாடல் குழுவை நிறுத்துறாங்க. அந்த பாடல் குழு என்ன பாடுறாங்களாம்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை, இதுதான், வேற எதுவுமே இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அங்க எதை சார்ந்து நின்று பாடுறாங்க, எதை உயர்த்துறாங்க? அவர் கிருபையை உயர்த்தி பாடுறாங்க. ஐயா பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமா, சொல்லுங்க, தொடங்கின போது, பாட தொடங்கும் போதே கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஹலோ, நீங்க குடும்பத்துல ஒருமனப்பட்டு உட்கார்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சீங்கன்னா, கிருபையை உயர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். திறக்காத வாசல் திறக்கும். ஹல்லேலூயா. அடைப்பட்ட வாசல் திறக்கும். புதிய ஊற்றுகள் திறக்கப்படும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. படிங்க படிங்க, தொடர்ந்து படிங்க. யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த 23 வரைக்கும் படிங்க. அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். என்ன ஆயிப்போச்சு? இவங்கெல்லாம் யாரையும் போய் வெட்டல, அவங்களே என்ன பண்ணிட்டாங்களாம்? ஆமா, அம்மோனியரும் மோபாபியரும் சேர்ந்து சேயீர் தேசத்தார வெட்டுனாங்களாம். இவங்க 2 பேரும் கூட்டணி போட்டு, ஏதோ வாய் சொல்லல என்ன வந்துருச்சு, 2 பேர்த்துக்கும் தகராறு வந்துருச்சு. இப்ப இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவனை முடிச்சு கட்டினாங்க. அவன் எல்லாம் செத்து போன உடனே இவங்க 2 பேர்த்துக்கு மறுபடியும் சண்டை வந்துருச்சு. இவங்களும் செத்து போயிட்டாங்க. 28வது வசனத்தை போய் பாருங்க. அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். அதுக்கு முன்னால படிச்சீங்கன்னா, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. 3 நாளா அந்த 3 ராஜாக்களும் கொண்டு வந்த அந்த வீரர்கள்லாம் அணிஞ்சு இருந்தாங்கல்ல, கடுக்கன் தோடு, மைனர் செயின், அப்புறம் என்ன போட்டிருப்பாங்க தெரியல. சண்டைக்கு வரோம், இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தான்னு தெரியல. அவங்களோட ட்ரெஸ், ட்ரெஸ் இல்லாத வர முடியாதுமா, நீ வேற போட்டிருக்காங்க. ஆடை ஆபரணங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். எத்தனை நாளா கொள்ளையிட்டாங்க? 3 நாள். சத்தமா சொல்லுங்க. 3 நாள். ஒரு கத்தி ஓங்குனாங்களா? ஒரு ஆளையாவது வெட்டுனாங்களா? என்ன பண்ணாங்கங்க? தாவீது சொன்னார்ல 107வது சங்கீதத்தில், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை இவர்கள் பாட்டா பாடுனாங்க. கர்த்தர் 3 நாட்கள் கொள்ளையடிக்கும்படியான செல்வத்தை இவங்க கையில கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பணக்காரன் ஆகக்கூடாது. கர்த்தர் உங்களை பணக்காரன் ஆக்கணும்னா
கர்த்தர் உங்களை பணக்காரன் ஆகிறதுக்கு தகுதிப்படுத்தணும்னா, அல்லது கர்த்தர் உங்களை பணக்காரர் ஆக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? எப்படி 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 துதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லின்னு சொல்லல, குடும்பத்தில் ஒரு மனதோடு கர்த்தருடைய கிருபையை உயர்த்துங்க, கொள்ளையடிப்பீர்கள். உங்களுக்கு தேவையான செல்வம் உங்களை தேடி தானா வரும். சத்தமா ஆமென், அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்களேன், 28வது வசனம். அவர்கள் தம்புரோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். எங்க வந்தாங்க? எல்லாம் மியூசிக் எல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு எங்க வராங்க? நாம எங்க போறோம்? பணம் வரங்காட்டியே நம்ம சர்ச்சுக்கு வர்றதில்லை. ஏன்னா சர்ச்சுக்கு வராம பணம் வர்றதுக்கான வழி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஏங்க வேலைக்கு போனால் தாங்க பிழைக்க முடியும். சர்ச்சுக்கே வராம என்ன பண்றாங்க? நம்ம பணத்தை தேடி ஓடுற ஆளுகிட்ட கர்த்தர் பணத்தை கொடுத்தா அந்த ஆள் சர்ச்சுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? சத்தியம் வேணா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கங்க? சத்தியம் வேணா பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் வாய் வார்த்தையை பார்க்குறவர் இல்லை. என்னை பணம் வர்றதுக்கு முன்னாலேயே நீ என்னை கனம் பண்ணல, என்னை தேடலை, எனக்கு உண்டானதை செய்யலை, பணம் வந்தால் உன்னை கையில் பிடிக்கவா முடியும்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்தலை. நீங்களாம் ரொம்ப 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 நல்ல தங்கமான பிள்ளைகளாக கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் என்ன கிடைச்சாலும் எவ்வளவு உயர்வு வந்தாலும் நம்ம யாரை தேட மறந்துடக்கூடாது? கர்த்தரை தேட மறந்துடக்கூடாது. ஓராவது பாயிண்ட் முடிஞ்சிச்சு. நான் நினச்ச நேரமும் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பாயிண்ட் எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். ஆமாம், சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 15-16. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. என்னன்னு சொல்லணுமா? என்ன சொல்லி துதிக்கணுமா? அவருடைய கிருபை. ஏன் துதிக்கணுங்கிறது 16வது வசனத்தில் இருக்குது. என்ன சொல்லி துதிக்கணுங்கிறது 15வது வசனத்தில் இருக்குது. அவருடைய கிருபை வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிப்பார் இல்ல முறித்தார் என்று நீங்க சொல்லணுமா? சொல்லுங்க சத்தமா கொஞ்ச நேரம். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார். எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க உங்க வீட்டில் போய். அல்லேலூயா. அப்படி சொல்லணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. ஆமா, நல்லா கவனிங்க. ஏன் வெண்கல கதவை உடைக்கிறாரு? ஏன் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறாரு? இது பாருங்க, இந்த சங்கீதத்தை தாவீது எழுதினார். இதுக்கு பின்னால நடக்கிற ஒரு காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நாம பார்க்க முடியும். ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன். நீ என்னை யாருன்னே தெரிஞ்சுக்கல, ஆனா நான் உன்னை தெரிஞ்சு கொண்டதுனால வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன் அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? கோரேசுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாரசீக ராஜாவுக்கு சொல்றார். அவன் இஸ்ரவேலன் அல்ல, இந்த வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும்.
யார் அவரு? கோரேஸ். இப்ப கோரேச கர்த்தர் தெரிந்து கொண்டார். புறஜாதி வம்சத்தில் இருக்கிற பாரசீக தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராஜாவை கர்த்தர் என்ன பண்றாருங்க? எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாருங்க? ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். கிமு 586 நெபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எருசலேமின் மேல் யுத்தத்துக்கு போய் எருசலேமுடைய தேவாலயத்தை எல்லாம் உடைச்சு தவிடுபொடி ஆக்கி அந்த ஜனங்களை எல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போயிட்டான். இப்ப ஜனங்க எங்க இருக்காங்க? பாபிலோன்ல இருக்காங்க. எருசலேமில் இருக்கிற தேவாலயம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்க ஆராதனை இல்ல, பாழாக்கப்பட்டிருக்கிறது. யாரால? நெபுகாத் நேச்சார் என்கிற ஒரு பாபிலோன் ராஜாவால. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி என்ன பண்றாங்க? மனம் திரும்பி கதறாங்க. ஆண்டவரே, எங்கள் ஆலயம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய தேசத்தினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு நீர் எப்படியாவது இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் செபிக்கும் போது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் அந்த பாரசீகத்துக்கு கிமு 539 கோரேச ராஜாவா மாத்துறார். இதெல்லாம் வரலாறு, பைபிள்ல மட்டும் இல்ல, எங்க இருக்குங்க? வரலாற்றுல இருக்குது. அந்த கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு? கர்த்தருடைய தூண்டுதலை பெற்றுக் கொள்ளுகிறார், கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். கோரேசனுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புகிறார். எதற்காக? பாபிலோன்ல அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எருசலேமில் இடிபட்டு கிடக்கிற அந்த தேவாலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி புறஜாதியான ஒரு கோரேஸ் ராஜாவை கர்த்தர் என்ன பண்றாருங்க? தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? இதுக்கு முன்னால இருக்கிற அதிகாரம் 44ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். யா என்ன சொல்றாரு? ஒரு புறஜாதி மனுஷனை பார்த்து சொல்றாருங்க. என்ன சொல்றாருங்க? என்னுடைய மேய்ப்பன், என் ஆடுகளை அவன் பராமரிப்பான், இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்ன பண்ணுவான்? பாதுகாப்பான். என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். யாரே? யாரே? கோரேஸ் யாரே? புறஜாதி மனுஷன். யார நம்புறாருன்னு பாருங்க கடவுள். இப்ப இஸ்ரவேல்ல ஒருத்தனையும் நம்பல. சிதேக்கியாவினுடைய அரசாட்சியின் காலத்துல தான் கொடூரமான பாவங்களை செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறாங்க. இந்த நாடு கடத்தப்பட்ட இந்த ஜனத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு இஸ்ரவேலனை யாரையும் தெரிந்து கொள்ளல கர்த்தர். ஒரு புறஜாதி மனுஷனாகிய கோரேசை தெரிந்து கொண்டு அவனை என் மேய்ப்பன். அவன் வாயில என்ன வார்த்தை வரும் தெரியுமா? எருசலேம் கட்டப்படணும், தேவாலயம் அஸ்திபாரப்படுத்தப்பட வேண்டும் என்கிற வார்த்தை அவன் இருதயத்திலே வந்து அவன் எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான். சொல்லுங்க, பிரியமானதை நிறைவேற்றுவான். அவன் பிரியமானது என்ன சொல்லுங்க? மறுபடியும் சொல்லுங்க. எருசலேம் கட்டப்படணும், தேவாலயம் அஸ்திபாரப்படுத்தப்படணும். சொல்லுங்க, எருசலேம் கட்டப்படணும், தேவாலயம் அஸ்திபாரப்படுத்தப்படணும். அதுக்கு யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? கோரேசை தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப கோரேசை தெரிஞ்சதுனால சொல்றாரு, இந்த ரெண்டு காரியம் நடக்கணும்னா உனக்கு செல்வங்கள் வேணும், ஏராளமான பணம் வேணும். அப்ப நான் இதுக்கு என்ன பண்ண போறேன்? வெங்கல கதவை உடைக்க போறேன், இருப்பு தாழ்பால முறிக்க போறேன், அந்தகாரத்துல மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு நான் தர போறேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் உடைக்கணும்?
அழகா சாவி போட்டு திறந்து போய் எடுத்துக்கடான்னு சொல்லலாம்ல. ஹலோ, ஏங்க வெங்கல கதை உடைக்கிறார்? அவரால் திறக்க முடியலனா, சாவி இல்லைனா. சத்தமா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கவனிங்க. இப்போ பெனட்டுடைய மூத்த பையன் பேர் என்ன? சில்ஜோ, ஃபென்னி ஜில்ஜோ, பென்னி ஜில்ஜோ. நான் ஒரு கொள்ளக்கூட்ட தலைவன் அப்படின்னு வச்சுக்குங்க. இப்ப கடத்திக்கிட்டு போய் அவன் கிட்னியை வைக்க போறேன், அவன் ஹார்ட்டை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ல போட்டு என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? நான் அடைச்சு வச்சிருக்கிறேன். பெனட் அப்படி சாவகாசமா நடந்து வந்து சாவி எங்க இருக்குது, சாவி எங்க இருக்குது அப்படின்னு தேடி சாவி எடுத்து அப்படியே மெதுவா திறந்து பையனை கூட்டிட்டு போவாரா? சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவீங்க பெனட்டு? இங்கதான் பையன் இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே சுத்தி முத்தி பார்த்து கையில என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஒரே அடி, அந்த கதவை என்ன ஆகும்? உடைஞ்சு போயிடும். ஏன்? என் பிள்ளை உள்ள இருக்கிறான். நிதானமா என்ன பண்ண முடியாது? திறந்துகிட்டு இருக்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை பிசாசு திருடி அந்தகாரத்துக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறான். நம்முடைய ஆண்டவர் யாரு? வெளிச்சத்தின் தேவன். பிசாசு யாரு? இருளுக்குரியவன். இப்ப உங்க ஆசீர்வாதம் உங்க கைக்கு வராதபடிக்கு, நீங்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறான்? இருளுக்குள்ள வச்சிருக்கிறான். அது என்ன கதவு போட்டிருக்கிறான்? வெங்கல கதவு போட்டிருக்கிறான். என்ன தாழ்பால் போட்டிருக்கிறான்? இரும்பு தாழ்பால் போட்டிருக்கிறான். இப்ப ஆண்டவர் பார்த்துட்டு சாவகாசமா போய் இதுக்கு ஒரு சாவி செய்ய சொல்லி ஆசாரியனை கூப்பிட்டு அப்படியே செய்வாரு? பெனட்டுக்கே அவ்வளவு ஆவேசம் வந்து கதவை உடைச்சு பையனை வெளியே கொண்டு வருவார்னு சொன்னா, எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் திறந்துகிட்டு இருக்க மாட்டாரு, அடிச்சு உடைச்சு அந்த பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வந்து கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு அவசரங்க உங்களை ஆசீர்வதிக்கிறதுல, அவ்வளவு வெறிங்க அவருக்கு ஆசீர்வதிக்கிறதுல, உங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்கிறது. அதனால அவர் பொறுமையா இருக்க மாட்டாரு. ஆமென். ஆனா நீங்க கோரேசா இருக்கீங்களாங்கிறதான் யோசிக்கணும். யாரா இருக்கீங்க? அவ்வளவு செல்வத்தையும் அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எல்லாம் கொண்டு வந்து கோரேசு கிட்ட கொடுத்தா BMW காரை வாங்கி ஓட்டிட்டு போவார். அப்படியா? ஒரு 10 வீடு இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி வாடகைக்கு விட்டுறலாம். தலைமுறையா உட்காந்து என்ன பண்ணலாம்? அதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரல. ஆனா கோரேச குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? என் ஆலயத்தை கட்டுவான், பாபிலோன்ல சிறைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை, யூதர்களை எருசலேமுக்கு வழி நடத்துவான், அங்க தேவாலயத்தை கட்டுவான். ஆமென். எனக்கு பிரியமானதை செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய கோரேஸ் மேல கர்த்தர் வைத்ததினால கோரேசுக்கு வெங்கல கதவை கர்த்தர் உடைக்கிறார். இப்போ உங்களுக்கு உடைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. கோரேசுக்குரிய மனநிலை உங்களுக்கு இருக்கணும். கோரேஸ் மேல வச்ச நம்பிக்கையை கர்த்தர் உங்க மேல வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் கொள்ளையாடின உடனே அந்த கொள்ளை பணத்தை தூக்கிட்டு எங்க வராங்க? தேவனுக்கு நன்றி சொல்லும்படி தேவாலயத்துக்கு வருகிறார்கள்.
கோரேசுக்கு வெண்கல கதவுகளை உடைச்சு இரும்பு தாழ்பாள்களை முறிச்சு அவன் கையில அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷ கொடுத்த போது அவன் என்ன செய்ய நினைக்கிறான்? எருசலேமை கட்டி தேவாலயத்தை அஸ்திபாரப்படுத்த நினைக்கிறான். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு தேசம் என்ன ஆகி கிடக்குது? பாழா கிடக்குது. தேவாலயங்கிறது யாரு? நாம இல்லை, நம்ம மட்டும் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ தேவாலயம் தேவன் இல்லாமல் பிசாசனுடைய குகையா கிடக்குது. இப்ப அந்த ஊழியத்துக்கெல்லாம் என்ன தேவை? பணம் தேவை. பணம் இல்லாம சபையை நடத்த முடியாது. பணம் இல்லாம ஊழியத்தை நடத்த முடியாது. அப்போ உங்களுக்குள்ள இந்த ஊழிய பாரம் இருக்குமானால், ஆத்தும பாரம் இருக்குமானால், நான் சாகிறதுக்குள்ள ஒரு 10 ஆத்துமாக்களுக்காக ஆசீர்வாதமா இருக்கணும்னு எண்ணம் இருக்குமானா, என் வருமான ஊழியத்துக்கு பயன்படணுங்கிற எண்ணம் இருக்குமானா, கர்த்தர் கோரேசுக்கு கொடுத்த வாக்கை உங்களுக்கும் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு உடைச்ச ஆண்டவர் உங்களுக்கும் உடைப்பார். செய்வாரா செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியம் என்ன பண்ணணும்? குடும்பத்தில் ஒருமனப்பட்டு கிருபையை உயர்த்து சொல்லுங்க. ரெண்டாவது காரியம், கொஞ்சம் ஆத்தும பாரம் உள்ளவங்களா வாழ்ந்து தேவனுக்கு பிரியமா நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஐயா, கிடைச்சதெல்லாம் கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில் போட்டுருங்க நான் பேசல. இந்த தப்பா வேற புரிஞ்சுக்காதீங்க. உங்களை எதற்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு? எதுக்குயா உங்களை ஆசீர்வதிக்கிறாரு? பாருங்க, நிறைய பேருக்கு புரியல. எவ்வளவு நேரம் எனக்கு நெஞ்சு வலிக்குது. எதுக்கு ஆசீர்வதிக்க விரும்புறாரு? வெறியா இருக்கிறாருன்னு சொல்றேன் நான். இன்னும் அவர் வெறிய யாராலையும் அடக்க முடியாது. அவருக்கு பிரியமானதை நீங்க செய்யும் போது உங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவர் வெறியா இருக்கிறார். அல்லேலூயா. உடைச்சு நொறுக்கி கொண்டு வந்து கொடுப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்க புரிஞ்சாலும் சரி புரியாட்டியும் சரி, வீட்டில் போய் 2 காரியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்து 2வது காரியம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிச்சிட்டாரு. என் வாழ்க்கையில இரும்பு தாழ்பால முறிச்சிட்டாரு. அந்தகாரத்தில் மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை எனக்கு தந்துட்டாரு. அல்லேலூயா. இந்த மனநிலையோடு இங்கிருந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க எல்லைகளை பெரிதாக்குவார். உங்க தொழிலை விருத்தி அடைய பண்ணுவார். உங்க கைக்கு வருமானம் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அல்லேலூயா.